இலக்கியா, என்ன எப்ப பார்த்தாலும் எழுதினே இருக்கிற? மகளிர் எழுதிட்டு இருக்கேங்க. அப்படி என்னதான் அந்த மகளிர்ல இருக்குது? என்ன இப்படி கேட்டீங்க? மகளிர்ல என்னதான் இருக்குன்னு? மகளிர்ல தான் நிறைய பெனிஃபிட் இருக்கு. மகளிர் மூலியமா இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளவு பெனிஃபிட் தராங்கன்றது முதல்ல உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு எப்படி தெரியும்? சொல்லு பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளுக்கு தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு திடீர்னு ஒரு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் யாரை போய் கேட்பேன்? யாருன்னா கொடுப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா தர மாட்டாங்க. நம்மளை நம்பி யார் தருவாங்க? யாரும் தர மாட்டாங்க. ஆனால் நான் மகளிர் குழுவில் இருந்தால் எனக்கு பேங்க்ல லோன் கிடைக்கும். சுய தொழில் செய்யறதுக்குன்னு எல்லா மகளிருக்கும் கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அந்த லோனை நான் திருப்பி கரெக்டாக கட்டினேன்னா அடுத்தது என்னோட பிஸ்னஸ் நான் டெவலப் பண்ணுறதுக்கு கூட எனக்கு அதில் லோன் கிடைக்கும். நான் சின்னதாக ஒரு பூக்கடை போட்டாலோ இல்லை ஒரு டைலர் ஷாப் போட்டாலோ அதுக்கு அங்கே லோன் தராங்க. ஒரு பியூட்டிஷியனோ லேடிஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்குமே அங்கே லோன் தருவாங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு சின்னதாக ஒரு தேவைன்னா கூட ஒரு 500 இல்லை 5000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள எது வேணும்னாலும் இப்போ ஒரு 20 பேர் சேர்ந்து 500 ரூபாய் நாங்கள் சேமிப்பாக போடுறோம். அந்த சேமிப்பாக போட்டு அதுலேருந்து உள்கடனாக நாங்கள் யாருன்னா ஒருத்தர் ஒரு மாதம் எடுத்துப்போம். அது எங்களுக்கு நிறைய தேவையை பூர்த்தி செஞ்சுருக்கு. ஹாஸ்பிட்டல் செலவு, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, இது மாதிரி நிறைய செலவு இதுலேருந்து நாங்கள் பெனிஃபிட் ஆகிருக்கோம். பெரிய பெரிய லோன்லாம் ஒரு வீடு கட்டுறதுக்கெல்லாம் கூட நாங்கள் நம்ம ஊர்லேயே வாங்கி கொடுத்துருக்கேங்க. அது உங்களுக்கு தெரியாதுங்களா? போன லோனில் கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேனே. இது வரைக்கும் இந்தியன் பேங்க்ல நம்மளுக்கு 4 வாட்டி லோன் கொடுத்துருக்காங்க. 4 வாட்டி கொடுத்து நம்ம அதை கரெக்டாக கட்டியிருக்கோம். மறுபடியும் நம்ம குழு ஆடிட்டிங் பண்ணியிருக்கோம். எல்லா நோட்டுமே நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் கொடுத்த லோன் இல்லாமல் இதுக்கு மேலே நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மகளிர் சும்மா மகளிர் கூட்டத்துக்கு போகிற மகளிர் கூட்டத்துக்கு போகிறன்றது இல்லை. அங்கே போனால் அதோட மெயின் ரீசன் என்ன தெரியுமா? எனி டைம் வீட்லேயே வேலை செய்கிற லேடிஸ் நாங்கள்லாம் மாதம் ஒரு டைம் மகளிர் கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணுறது மூலிமா நம்ம ஊரில் இருக்க ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து சிரித்து பேசுறது, வாய் விட்டு பேசுறது, இதனால வரக்கூடிய நோய் கூட நம்மளுக்கு குறைவாகும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட நாங்கள் மாதம் ஒரு வாட்டி வைக்கிறோம். இதுதாங்க மகளிர். சரி, பேங்க் லோன் தராங்க, சரி, நீங்களே உங்கள் குழுவில் லோன் எடுத்துக்கிறீங்க, சரி, அதுக்கு வட்டி எவ்வளோ? 1 ரூபாய் வட்டி தாங்க. பரவாயில்லையா? 1 ரூபாய் வட்டி தான் இந்நாள் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல. நம்ம குழுலையும் குறைஞ்ச வட்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உள்கடனா. அப்போ மகளிர்ல லோன் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்கு? ஆஹா, அப்படி இல்லைங்க. லோனுன்னு மட்டும் கிடையாது. இதுல நம்மளுக்கு சுய தொழிலுக்கு லோன் தராங்கல்ல, சுய தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு பயிற்சி கூட தராங்க. அப்படியா? ஆமா. நம்ம ஊர்லயே போன வாட்டி பண ஓலை பின்றது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த மேம் நம்ம ஏரியாக்கே ஒரு 35 பேரை வச்சு பண ஓலையிலே எப்படி கூட அழகழகா பின்னலாம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்தாங்க. ஆமா, நான் கூட பார்த்தேன். ஆமா, சர்டிபிகேட் கூட வாங்கி அதுக்கான ப்ராப்பர் சர்டிபிகேட் கூட நம்மளுக்கு தராங்க. அது மட்டும் இல்லை, டைலரிங் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு இல்லை டைலரிங் புதுசாக கற்றுக்க போகிறன்றவங்களுக்கு கூட ஒரு ட்ரைனிங் வச்சு அதில் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு டைலரிங் மிஷின் கூட அவங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம டைலரிங் இதுக்கான பயிற்சி கூட நம்ம வைக்க போகிறோம் இனிமேல் இங்கே. வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ மாத சேமிப்புன்னு வைக்கிறீங்கல்ல, இப்போ அதை கரெக்டாக கட்டுறாங்களா எல்லாரும்? அது ஏங்க கேட்குறீங்க? அதுதான் இப்போ ஆச்சரியமே. நான் கூட இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ எல்லாம் எப்படி கட்டுவாங்களோ அப்படிலாம் பயந்தேன். ஆனால் நம்ம லேடிஸ்லாம் ரொம்ப கில்லாடிங்க. நம்ம சாப்பாடு செலவுக்கு, காய்கறி செலவுக்குலாம் கொடுக்குறாங்கல்ல, அதில் 50 100 எல்லாம் எடுத்து ஒலிக்க வச்சு ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அதில் ஒரு 500 ரூபாய் எடுத்துன்னு இங்கே கரெக்டாக நேர்மையாக கட்டுவாங்க. அதுவும் நம்ம வீடு வீடாக போயெல்லாம் கலெக்ஷன் பண்ணுறதே கிடையாது. மாதத்தில் ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் உட்காந்து அவங்கவுங்க சேமிப்பு அவங்க கட்டிட்டு போயிடுவாங்க. நான் கூட லோன் வாங்கி கொடுத்துட்டோம்னா எங்கே கட்டாமல் போயிடுவாங்களோ, நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களோ அப்படிலாம் ரொம்ப பயந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. கடன் கட்டுறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி வேணா போயிருக்கே தவிர கட்டாமல் யாரும் விட்டதில்லை. அது வரைக்கும் லேடிஸ்லாம் இங்கே ரொம்ப கெத்தாக செயல்படுறாங்க. சூப்பர் தான். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேங்க, இந்த மகளிர் குழுவை முறையாக ரன் பண்ணாலே இதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. தேங்க்யூ.